எதிர்நீச்சல் சரி இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன கேட்டாங்கன்னா தர்சனும் பார்க்கவி சேர்ந்த ஃபோட்டோவோ வீடியோவோ ஏதோ ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லி ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. எங்கிட்ட பார்த்தா நந்தினி வந்து அவங்க ரூமை தேடுறாங்க. அப்போ பார்த்தா ஒரு கட்டுக்கட்டாக பணம் கிடைக்குது. அதை பார்த்தோன்னா அவங்க அதிர்ச்சியாகிறாங்க. ரேணுகாட்ட சொல்கிறாங்க இவ்வளோ பணம் அவனுக்கு எப்படிக்கா கிடச்சிச்சு ஒன்றும் புரியலைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா தர்சன் ரூமில் வந்து தடயத்தை தேடிட்டு இருக்கும்போது தர்சனும் கதிரி எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. தர்சன் அவன் ரூமுக்குள்ளே போகிறான். ரூமுக்குள்ளே தர்சனியும் தாராவும் இருக்காங்க. அவன் நம்மளை பார்த்துட்டா நிச்சயம் டவுட் வந்துடும். அவன் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லி பீரோக்குள்ளே ஒளிஞ்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நிச்சயமாக தர்சன் பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நந்தினி கதிரை பார்த்தாலும் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய பணம் அவனுக்கு எப்படியா கிடச்சிச்சு, என்னையா செஞ்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி சார் அவ்வளோ பெரிய ரகசிய வேலை பார்த்து உனக்கு எப்படியா பணம் கிடச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கெல்லாம் சொல்லணும் அவசியம் எனக்கு இல்லைடா அப்படின்னு கதிர் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு பதிலே சொல்லாமல் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நந்தினி கால் வருது. ஜனனி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ஹோட்டல் மேனேஜர் பேசுகிறாரு. என்னம்மா சொன்ன டைமில் மசால் ஜாமான் கிடச்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க நீங்கள் கேட்ட டேட்டில் கட்டாயம் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாதம்மா, நாளை கழிச்சு நான் கேட்ட ப்ராடக்ட் எல்லாமே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி போச்சா அப்படின்னு சொல்லி தலையில் கையை வச்சுட்டு புலம்புறமாக காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.